இந்த 6 மாதத்திற்கு தாவேக அரசை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காதுங்க. அப்படி கேட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க கேள்வி கேட்க கேட்க பதில் என்பது வராது. நீங்க கேள்வி கேட்காம இருங்க, பதில் வரும். இந்த 6 மாசத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதுங்க. உங்க வீட்டுல கரண்ட் இல்லையா, பரவாயில்ல, ஒரு சோலார் பேனலை வச்சு கரண்ட்டை உற்பத்தி செஞ்சு நீங்க கரண்ட்டை பயன்படுத்துங்க. கரண்ட் கட் ஆகுதுன்னா கேள்வி கேட்காதுங்க. இந்த 6 மாசத்துக்கு என்னன்னாலும் கேள்வி கேட்கக்கூடாது. சட்ட ஒழுங்கு சரியில்லையா, எல்லா இடத்துலையும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரிச்சுன்னு வருதா, பரவாயில்ல, கேள்வி கேட்காதுங்க. இப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு மக்களுடைய வாயை அடைக்கக்கூடிய வேலையை இந்த தாவேக கட்சிக்காரங்க தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மின்சாரம் தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது சென்னையில். இதை எதிர்த்து இதற்காக தான் வாக்களிச்சோமா? ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ஒரு நல்லது செய்வங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு வாக்களித்தோம். இப்படிப்பட்ட நிலையில் இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்லி மக்கள் தாவேக அரசு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட மக்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு இது போன்ற நபர்களை, இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி அந்த மக்களுடைய வாயை அடைக்கணுன்றதுக்காகவே இது மாதிரி பேச வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அரசை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டுங்களா, எங்களுக்கு வாக்களித்து ஆட்சி அமைச்சிட்டுங்களா, பரவாயில்ல, நீங்கள் எங்களை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்ற சர்வதிகார பக்க இந்த அரசு கடைபிடித்து கொண்டு இருக்கு. 2-3 சேனல்களை முடக்கி இருக்குது இந்த தாவேக அரசு. அதே போல் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய பல்வேறு யூடியூப் சேனலையும் முடக்கக்கூடிய வேலையை இந்த தாவேக அரசும் அதே போல் இந்த ஜோம்பிகளும் இந்த அணில்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்திருக்கிறார், லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாரன்ஸ்ன்ற நபர் கேள்வி கேட்கக்கூடிய மக்களை தெருநாயின்ட்டு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த நபரை நிறைய பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க, நிறைய நல்லது பண்ணுறாரு, இந்த லாரன்ஸ் நிறைய நல்லது பண்ணுறாரு, இவரை முதல்வராக்கணும், இவர் துணை முதல்வராக்கணும், அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நபர் 4 பேருக்கு உதவி செய்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நபர் அரசியலுக்கு வராருன்னா அவர் தொடர்ச்சியாக மக்களுக்கான களத்தில் நின்றுக்கணும், மக்களுடைய போராட்டத்தில் நின்றுக்கணும். அப்படிப்பட்ட நபரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர இது போன்ற நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படிப்பட்ட நபரை இப்போ தேர்ந்தெடுத்து முதல்வராக்கி தான் இப்போ சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது அதிகரிச்சிருக்குது. ஏற்கனவே மக்கள் எதற்கடா இந்த நபருக்கு வாக்களித்தோம், மாற்றம் சொல்லி தான் வாக்களித்தோம், ஆனால் இந்த மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த 1 மாத காலத்திலே மக்கள் பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி என்பது நடந்து கொண்டு இருக்கு. இதில் இன்னொரு வேலையை செய்கிறாங்க. தான் சொன்ன எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கின இந்த நபர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. திட்டத்தெல்லாம் எதையும் செய்ய முடியாது, இந்த திமுக அரசே கடனில் வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு மக்களிடம் காரணத்தை சொல்கிறதுக்கு இந்த தாவேகக்காரங்க வெள்ளை அறிக்கை அப்படின்றத விடுறாங்க. அதே போல் மக்கள் ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் சொன்னங்கள செய்யலை அப்படின்ட்டு கேள்வி கேட்டால், நீங்கள் எதற்கு கேள்வி கேட்குறங்க, 6 மாதத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதுங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைனாலும் கேள்வி கேட்காதுங்க, அதே போல் நிர்வாக சீர்கேடுனாலும் கேள்வி கேட்காதுங்க அப்படின்ட்டு வாயடைக்கக்கூடிய வேலையை இந்த தாவேக கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. மக்களுடைய குரலை கேட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதற்கேற்ற ஆலோசனை செய்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். உடனடியாக இந்த மின்சார தட்டுப்பாடை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா தான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க.